ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாம். மொத்தமாக 30 நிமிஷம் இருக்கு நம்மளுக்கு. ரொம்ப என்னை சீரியஸ். பார்த்து சூரியகிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்னு மனசில் வச்சு கேளுங்க. ரொம்ப அறிவுத்தனமாக கேட்டீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க. ஸ்டாச்சுரி வார்னிங் அவர் முதலே கொடுத்துட்டாரு. இல்லை, இந்த கான்வர்சேஷனே ரொம்ப ஜாலியாக போகுது. சீரியஸாக கேள்வி கேட்கறதா இருந்தால் என்ன கூப்பிட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இங்கே. அதனால நம்ம ஜாலியாக கொஞ்சம் பேசலாம். சினிமா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடம், இதை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். ஆடியன்ஸ் இன்னைக்கு வேறு வேறு ஊர்லேருந்துலாம் இங்கே வந்திருக்காங்க. அதனால் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பட்டையை கிளப்பலாம். ஓகே, என்னோட முதல் கேள்வி, உங்கள் வாழ்க்கையை பிரிக்கணும்னா வெண்ணிலா கபடி குழுக்கு முன், வெண்ணிலா கபடி குழுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஒன்று இப்போ விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் பிரிக்கலாம். பட் உங்களுக்கும் இங்கே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ல ஜெயிச்ச பிறகுப்பா நீ அப்பயே பெரிய ஆளாட வந்துருவாப்பா அப்படின்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல கழுவி கழுவி ஊற்றுவாங்க. உங்களுடைய ஆரம்ப கட்ட காலம், மதுரையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்து படத்தை நடிக்கணும் அப்படின்னு ஒரு 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 சராசரியா ஒரு 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 யங்ஸ்டர் இன்னைக்குன்னா சினிமாவில் வந்துடணும் அப்படின்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுற மாதிரி தான் நீங்களும் வந்திருக்கீங்க. அந்த ஆரம்ப கட்ட காலத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எப்படி இருந்ததுன்னு ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் விவரிங்க. பொதுவாகவே கீழே கஷ்டப்பட்டு இருந்து மேலே வந்து ஜெயிச்சு மேலே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்திருக்க முடியாது. கஷ்டப்படாமல் மேலே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. அந்த வழியில் வந்த நானும் ஒருத்தன். நான் 96ல் சினிமாவுக்கு வந்தேன். பெருசாக படிக்கலை. சினிமாவுக்கு வந்துட்டு அந்த சினிமாவை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சினிமா இருக்கிற ஒரு காம்பவுண்டு கிட்ட போகிறதுக்கே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பார்த்தியும் உள்ளே போக முடியல. ஸோ இருந்தாகணும், வந்தாச்சு, ரிட்டன் போக முடியாது. அப்போ நம்ம இருந்துட்டு ஆகணும். அதுக்காக நான் பார்க்காத வேலைகள் கிடையாது. எல்லா வேலையும் வச்சுக்கங்களேன். சென்னையிலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து காம்பவுண்டு வாளுக்கு போஸ்ட் ஒட்டுறதுலேருந்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அந்த பேக் ட்ராப் ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து இன்னும் எல்லா வேலையும், பழங்கள் விற்றேன், பைக்கு டோக்கன் போட்டிருக்கேன். எல்லாமே இன்றைக்கி இருக்க டாப் பில்டிங்கில் நான் ரோப் கட்டி தொங்காத பில்டிங் இருக்காது. பேர் சொல்ல விரும்பலை. எல்லாமே அவளை வேலை பார்த்து இதை நான் தான் சொல்லிட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க. பட் நான் அவளை கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட எனக்கு தோணி இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட வந்தவங்க நிறையா பேர் முடியாமல் ரிட்டன் ஆகிட்டாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, இல்லாட்ட ஒரு 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. 90 பேருக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் என் கூட வந்தவங்க நிறையா பேர் ரிட்டன் ஆகிட்டாங்க. எனக்கும் தோணுச்சு சில நேரத்தில் ரிட்டன் ஆகிடுமான்னு. ஆனால் முடியல, கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். என்னன்ட்டு அந்த ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி தான். அந்த வாடியை விட்டு மாடு வெளியில் வர்றப்பதான் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வாடிக்கு பின்னாடியே அந்த மாடுக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாடு 1000 மாடு நிற்க, அந்த 1000 மாடு எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். இன்னொரு மாடு சில நேரத்தில் குத்திடுங்க. நிறையா மாட்டுக்கு சோர்வாயிடும், குட்டி வந்தவங்களுக்கு சோர்வாயிடும். இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த வாடியை விட்டு வெளியில் வந்துட்டால் அந்த மாடு ஒன்றும் பிடிபடணும், இல்லை தப்பிச்சாகணும், ரிட்டன் போக முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு மாடாக தான் நான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு பிடிமாடு எல்லாமே வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான பதில். அது இந்த ஜல்லிக்கட்டு எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நான் முதலே சொன்னது தான் சூரி. சினிமாக்கும் பிஸ்னஸ்க்கும் நிறைய தொடர்பு உண்டு. சினிமாவில் வெகு சில பேர் தான் வெற்றி பெறுறாங்க, பிஸ்னஸ்லேயும் அப்படி தான். சினிமாவில் சக்ஸஸை பார்க்குறவங்க ஃபெயிலியர் அதிகமாக பார்ப்பாங்க. இன்றைக்கி இந்த ஹாலில் நீங்கள் ஒரு சராசரி ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அதிகமாக ஃபெயில் ஆகி ஜெயித்தவங்க தான் இதில் அதிகமாக இருப்பாங்க. அதுமாரி சினிமாலேயும் நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு சினிமாவில் தான் இருக்கணுன்றதுக்கு? என்ன மோட்டிவேஷன் ஒன்று? ரெண்டாவது, உங்களுக்கு ஃபெயிலியர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? சினிமாவில் தான் இருக்கணுன்றது நான் தான் சொன்னேன்ல, நான் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதுதான், இதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இதில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது நான் முடிவோடு இருந்தேன். ஸோ நான் ஜெயிச்சிட்டேன். வேறு என்ன கேட்டீங்க? ஃபெயிலியர், சக்ஸஸ். இப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா என் மேனேஜரை தாண்டி யாருக்கும் தெரியாது. அந்த ஆள் கழுவி ஊற்றுவார், என்ன திட்டு வாங்கிட்டு வெளியில் வந்து என் வேலையை பார்ப்பேன். உங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு படத்தில் பயங்கரமாக பாராட்டு வரும், அடுத்த படம் கொஞ்சம் சுமாராக போச்சுன்னா ஊரே ட்விட்டர்லையும் இதுலேயும் அது பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாதா? அது எப்படி கடந்து போகிறீங்க? எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அடுத்த படத்தை திருப்பி போய் பண்ணுறது? இல்லை, அதான் சொல்லுவாங்களே, வெற்றியை விட தோல்விகள் தான் நிறையா கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க.
நிறையா உலகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ தோக்குறப்ப நீங்கள் சொன்ன சராசரி மனுஷன் இருந்தால் கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு சினிமா நடிகனாக இருக்கனால நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சில கமெண்ட்ஸ் நான் கண்டுக்கிற மாட்டேன். அதுலேயும் சில கமெண்ட்ஸ் எனக்கு ஊக்குவிக்கிற விதமாக இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்துக்கிருவேன். நான் அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு. ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து எல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்க. சூரி சார் ரன் பண்ணுற செயின் ஆஃப் ஹோட்டல்ஸோட பேர் என்ன? எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? ஓகே, அம்மன். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? 10? வாங்க நேரா, நீங்க தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ஒரு பிரான்ச் உங்க பேர் எழுதி வச்சிருவோம். வாங்க, அவருக்கு கை தட்டிடலாங்க கொஞ்சம். தேங்க்யூ பிரதர். சார் டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். சூரி சார் விடுதலை படத்தில் டைவ் அடிச்ச மாதிரி வரணும் ஃபாஸ்ட்டாக. ஆமாம், அதாவது வந்து அம்மன்றது ஒரு 9 பிரான்ச் கிட்ட இருக்கு. அப்போ தப்பு. ஐயன்றது இல்லை, ஐயன் இருக்குல்ல, சரி, ஐயன் அது என்னோட ஹோட்டல் தானே, அது நான்வெஜ். ஆமாம், ஐயன். சூப்பர். பிராண்ட் மாங்க், இவருக்கு நல்லா கை தட்டிடுங்க. சிறப்பு. வீட்டில் எல்லாரும் கேட்டா சொல்லுங்க. அடுத்த கேள்வி அதுதான் சூரி சார். சினிமாவில் இருந்தீங்க, என்னெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். வேணும்னா ரியல் எஸ்டேட்டில் போயிருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது என்ன மோட்டிவேஷன்? எதுக்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். அதை ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டேன். அதுலேயும் நிறைய தீபாவளி அன்னைக்கு பட்னியாக கிடந்திருக்கேன். ஒரு 2 தீபாவளிக்கு நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சத்யராச படம் நினைக்கிறேன். ஆமாம், சத்யராசா படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு 700 பேர்கிட்ட போகணும். எக்ஸ்ட்ரா ஒரு 200 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ அந்த முக்கியமானவங்க மட்டும் டோக்கன் கொடுப்பாங்க. அப்போ டோக்கன் வாங்காதவங்களை அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ செக் பண்ணிட்டு இருக்கப்போ நான் அதுக்குள்ளே முந்தி போய் கேப்பில் உள்ளே போய் சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். டக்குன்னு அந்த சீப் ஒருத்தர் வருவார், வந்து டோக்கன் இருக்கான்னு கேட்டார். எல்லாத்தையும் விசாரிக்கப்போ நான் டக்கு நம்மளுக்கு டோக்கன் இல்லைன்னு தெரியும். அந்த வரக்குள்ளே சாப்பாடை தட்டிடலாம் அப்படின்னு வச்சு வேகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். டக்கு கிட்ட வந்தாங்க, டோக்கன் இல்லைன்னு விட்டு சாப்பாடை பிடின்ட்டு போயிட்டான். கண்டிப்பாக அந்த ஆள் அது பிடின்ட்டு போய் சாப்பிடவும் முடியாது. அப்புறம் ஒரு அம்மா வந்துச்சு, அப்பா டோக்கன் இல்லை, ஓகே, அந்த போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதை விட்டுற வேண்டியதானடா, ஏன்டாப்பா அதை தட்ட பிடுங்குறேங்கண்டு. இல்லைம்மா நீ பதில் சொல்லிட்டு போயிடுவோம்மா, நான் ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லணும், வேலையை பரமாட்டா. அப்புறம் அந்த அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, அதை நான் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, முதல்ல எனக்கு வந்ததே நான் ஹோட்டல் வைக்கணும், சாப்பாடு போடணும் அப்படின்றது என்னோட ஆர்வம். சிறப்பு. ஸோ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், நீங்கள் அதே துறையில் இருக்கணும்னு பார்த்தீங்க. பட் இன்றைக்கி ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றது சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு நாள் ஒரு தப்பு நடந்தால் போதும், நம்ம பிராண்டு அடி வாங்கும். அம்மன் ஹோட்டலோட யுனிக்னஸ் என்ன? இன்னைக்கு மதுரை அப்படின்னாலே தூங்கா நகரம், எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்குன்றாங்க. மதுரையில் நான்வெஜ் ஹோட்டல் தான் ஃபேமஸ்ன்றாங்க. நீங்கள் நடத்துகிற 9 ஹோட்டலும் வெஜிடேரியன் ஹோட்டல். என்ன யுனிக்னஸ் அம்மன் ஹோட்டல்? நான் என் வீட்டில் எப்படி உரிமையாக நான் சாப்பிடுவேனோ, எப்படி ரசித்து நான் சாப்பிடுவேனோ, இதை நான் ஹோட்டல் வச்சா இருக்கணும்னு நினச்சேன். அதை நான் கொடுத்துட்ருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் ஹோட்டல்லையும் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. சூப்பர். அதுதான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய இன்னைக்கு வரைக்கும் இது இப்போ 1 ஆரம்பித்து இன்றைக்கி 10 வரைக்கும் போயிருக்குன்னா இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். என்னோடய குடும்பம் நான் அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். என்னோடய குடும்பம் எல்லாருமே அந்த ஹோட்டலுக்காக உழைக்கிறாங்க, அத்தனை பேருமே. உங்கள் குடும்பத்துக்காகவும் கைத்தட்டிட சொல்கிறோம் சார் நாங்கள். ஆப்வியஸ்லி நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஹோட்டலில் யார் மேனேஜ் பண்ணுறான்ற எனக்கு அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இந்த கொஸ்டின் இஸ் அ த்ரோ அவே. இது பார்க்கலாம். இவருடைய ஃபேவரட் டிஷ் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? பரோட்டான்னு சொன்னவங்களாம் கை தூக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அத்தனை கொடுக்கணும். அது கரெக்டான ஆன்சரா சரி சார்? இல்லை, இந்த உள்ள இருந்து கேட்டுட்டுலாம் சொல்லக்கூடாது. கிரீன் ரூம்ல இருந்து. பரோட்டா உங்களுக்கு ஃபேவரட் டிஷ்ஷா? எனக்கு பிடிக்காத உணவு பரோட்டா. ஆனால் அதை சொல்கிறதுக்கே நான் பயப்படுவேன். இன்றைக்கி டிசைனாக சாப்பிட்றீ, வகையாக சாப்பிட்றீன்னா அந்த பிடிக்காத பரோட்டானால தான். ஸோ அதனால் அது சொல்கிறதுக்கே நான் பயப்படுவேன். இருந்தாலும் தாலிமையோடு சொல்லிக்கிறேன், அது எனக்கு பிடிக்காது. அது பரோட்டான்ற வேர்டே பிடிக்காதுன்றாரு. ஸோ அது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகே, முன்னாடி ஷீலனை தவிர வேற யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு? பழைய சோறு. யார் சொன்னது இங்கேருந்து? யார் அது இவ்வளோ இருக்கோ பை? தம்பி அங்கே இருக்க தம்பி. அது உங்கள் ஹோட்டலில் கொடுக்குறீங்களா சார்? இல்லை, எங்கள் ஹோட்டலில் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டுடா வைங்கடான்னு கிடைக்க மாட்டேங்குது.
எங்கள் ஹோட்டலில் எல்லாமே இருக்குது, அது மட்டும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய கஞ்சி பச்சை மிளகாய் தான். துபாய்க்கு போனேன் சார், துபாயில் கொடுக்குறாங்க, எல்லா ஊர்லையும் அந்த மஞ்சட்டில் வச்சு கொடுக்குறாங்க. தயவுசெய்து இது வைங்கடா அப்படின்ட்டு இல்லைன்றாங்க. இன்னும் பாங்கன்னா 5-6 வருஷத்தில் எல்லா கடையிலுமே கண்டிப்பாக அது இருக்கும் சார். இப்போவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஆமாம், எல்லா ஹோட்டலுமே இது இருக்கும். தனியாக பழைய கஞ்சி பச்சை மிளகாண்டு நான் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்க, எங்கள் பிரான்ச்சுக்கே எதிர்த்து. அம்மன் கஞ்சி கடைன்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான் அடுத்து. ஓகே, எனக்கு உங்கள் ப்ரொஃபைல் படிக்கும்போது எங்கெல்லாம் இங்கே பிரான்ச்சஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பயங்கர ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சுது. ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கீங்க, 10 பிரான்ச் வந்துருச்சு. வெளியூர்லலாம் போய் அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்னு தான் எல்லா ஆண்டர்ப்ரனரும் நினைப்பாங்க. மதுரையில் பிரபலமான எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், பஸ் ஸ்டாண்டை சூஸ் பண்ணியிருக்கலாம், இது மாதிரி எங்கே வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அம்மன் ஹோட்டல் பிரான்ச் இருக்குது, ரைட்? அங்கே போய் ஆரம்பிக்கணுன்றது உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? இது கொஞ்சம் வித்தியாசமான, ஏன்னா அங்கே பைசா பார்க்க முடியாது. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஏன் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க? சார் எல்லா இடத்துலையுமே எல்லா பிராண்டும் இருக்கே சார், அதுக்குள்ளே தானே சார் பிராண்டட் இல்லை. அது ரைட்டு. எனக்கு அதுக்குள்ளே போன ஆசை சார். என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பொதுவாகவே சிஹெச்சுக்கு வரவங்க எல்லாமே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே விழுந்து வருவாங்க, ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்க முடியாதப்ப அவன் பக்கத்தில் போய் அவங்களுக்கு பிடிச்சிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா, அவங்கள சந்தோஷப்படுத்தினோம்னா, அதை விட சந்தோஷம் நான் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி அந்த வாய்க்குரிச்சியான ஒரு சாப்பாடு வெளியில் கொடுக்குற விலையை விட கம்மியான விலையில் கவர்மெண்ட் நிர்ணயித்த விலையில் அதை நான் கொடுக்கணும், ரொம்ப ருசியாக கொடுக்கணும். அதே நேரத்தில் என்னோட 10 பிரான்ச்சில் இந்த இதுக்கு தனி சமையல் கிடையாது. 10 பிரான்ச்சுக்கு ஒரே இதாக சென்ட்ரல் கிச்சன், ஒரே இடத்துல தான் சாப்பாடு பண்ணுறோம். அதுலேருந்து ஒன்று தான் நேராக சிஹெச்சுக்கும் போகுது. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணோம். சில பேர் கூட சொன்னாங்க, எதுக்கு அப்போ நேமை மட்டும் மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. எதுக்கு நேம் மாற்றணும்? நான் தரத்தை மாற்ற போகிறதில்ல, அப்போ எதுக்கு நான் பேரை மாற்றணும்? அதனால அந்த அவங்களுக்கு ஒரு திருப்தியான சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி அதே சிஹெச் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி என்னோட தம்பி ஒய்ஃபு வந்து நர்ஸாக இருக்காங்க. அவங்க சில நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. என்னென்னா அந்த கேண்டீனில் பேஷண்ட்டு, டாக்டர், நர்ஸ், விசிட்டர்ஸ் எல்லாருமே ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? சிறப்பு. டாக்டர், நர்ஸ் எல்லாருக்கும் இப்போ சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரே இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இப்போ ஃப்ளைட்டில் பார்த்து சொன்னார், நம்ம கம்பெனி வச்சுருக்காரு அவர். அப்போ சொன்னாங்க, சாப்பாட்டை சாப்பிட போங்க துறப்பு இல்லை சார், சிஹெச்சுக்கு போயிருக்காங்க, பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியலை, சிஹெச்சில் போய் பார்சல் வாங்கிட்டு வராங்க என்னடான்ட்டு. அப்புறம் தான் கேட்குறப்ப சொன்னாங்க, உள்ள லேபர்ஸுக்கு தானே, அங்கே விலை கம்மி இல்லையா, ரொம்ப கம்மி இல்லையா, ஆனால் அதே டெஸ்ட் தான். பக்கத்தில் வெளியில் வந்தால் நம்ம பிரான்ச் இருக்குது. ஆனால் எல்லாமே இப்போ பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம உள்ளே போய் பார்சல் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷமான விஷயம் தான் அது. சார் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, நல்ல விஷயம் தான். ஓகே, சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஆன்சர். எனக்கு இது சொல்லுங்கள், ஊரில் நம்ம ஒருத்தர் ஒரு அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லாரும். ஓகே, உங்களுக்கு கிடைக்காத அட்வைஸ் இருந்திருக்காது. ஓகே, அது மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சமீபத்தில் அஜித் சாரை போய் பார்த்தேன். சாரோட ஃபாதர் தவறுனாங்க. அதுக்கப்புறம் அதை போய் சார்கிட்ட பார்த்து விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அஜித் சார் சொன்ன வார்த்தை, நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, சூரி ஃபஸ்ட்டு சூரிக்கு மரியாதை கொடுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுங்க, அப்புறம் தான் மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ எங்கே எந்திரிக்கணும், எங்கே உட்காரணும், எதற்காக எந்திரிக்கணும், எதுக்காக உட்காரணும், நீங்கள் உங்களை யோசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சூரிக்கு, மற்ற எல்லாமே உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கட்டாங்க. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். இல்லை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான அட்வைஸும் கூட அது, ரைட்? எனக்கு இந்த கேள்வி என் தலையில் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்த கேள்வி. இப்போ உங்களை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், பார்த்துருக்கேன். நான்லாம் என்ன நினைப்பேன், உதயகிட்டலாம் கூட நிறைய முறையாக சொல்லியிருக்கேன், ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காக சில பேர் படைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஜானரில் நீங்கள் ஒரு ஆக்டர், உங்களை
விடுதலைக்கு முன்னாடி சூரி ஸ்க்ரீனில் வந்தால் நம்மளெல்லாம் சிரிக்க வைப்பார் அப்படின்றது தான். விடுதலை படத்தில் ஹீரோன்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு எனக்கே டவுட் இருந்தது, எப்படி பண்ண போகிறாரு இவர், சிரிக்க வைக்கிற ஒரு கேரக்டர், உங்களோட ஒரு ஒரு மழலைத்தனமான நீங்கள் சில டைம் பேசுகிற டைலாக்ஸ் அதெல்லாம் தான் எங்களை சிரிக்க வச்சது. ஒரு ஹீரோவாக போய் அதுவும் வெற்றிமாறன் கூட நடிக்கணும் அப்படின்னா பயங்கர கான்ஃபிடென்ஸ் வேணுமே. அந்த ஜேர்னி பற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்களேன். ஏன்னா இது ஒரு எனக்கு நல்லா வர ஒரு விஷயத்தை விட்டு நான் திடீர்னு போய் வேற ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது, அதுவும் அந்த படத்தில் 6 பேக்லாம் வேற வச்சுருக்கீங்க பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நீங்கள் உங்களை எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முதல்ல எஸ் எப்படி சொன்னீங்க? ஃபஸ்ட் இந்த 6 பேக் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஹீரோவாக இருக்கிறதுக்கு எல்லாம் 6 பேக் வைப்பாங்க, நான் காமெடி பண்ணுறதுக்கு 6 பேக் வச்சேன் ஃபஸ்ட் டைமா. ஏன்னா சீமராஜா படத்தில் தம்பி எஸ்கேவோட நடிக்கிறப்ப அதில் வந்து ஒரு 6 பேக் சீன் இருக்குது அப்படின்ற டேரக்டர் சொன்னப்போ நான் சொன்னேன், உடனே இந்த சங்கர் சார் படத்தில் வருவாங்களே அந்த சின்ன ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கிற அது இல்லாட்ட சிஜியில் இப்போ கரெக்டாக பண்ணிடுவாங்களே பிரதர் அப்படின்னு. எல்லோரும் முடிச்சுட்டு காப்பியை குடிச்சு முடிச்சுட்டு இந்த வேலையே கிடையாது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஓ அப்படி எவ்வளோ நேரம் வருதுன்னு கேட்டேன். மொத்தமே 40 செகண்ட் வரும் அப்படின்னாரு. பிரதர் 6 பேக் அது எப்படி கொண்டு வரணும் தெரியல, அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணணும் தெரியுமில்லன்றாரு. தெரியும் பிரதர், 40 செகண்ட் தான், ஆனால் நல்லாயிருக்கும், ஹீரோவே உங்களை அறிமுகப்படுத்தி ஒரு செம மாசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பிரதர்னு வச்சேன். அந்த படத்துக்காக வச்சேன். படத்தில் பார்த்துருப்பேங்க, ஃபேமிலியோடு போய் எல்லாம் உட்காந்து பார்க்குறப்ப இங்கே பாரு அப்பா 6 பேக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு காட்டுறதுக்குள்ளே போயிடுச்சு. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். எங்கப்பா எங்கே பண்ணாங்க போயிடுச்சுடா அப்படின்ட்டேன். அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என் ஒய்ஃபுக்கு செம கோவம், வீடு வர்ற வரைக்கும் என்னை பேசவே இல்லை என்கிட்ட. இப்போ என்னாச்சு அப்படின்னு 6 பேக்கெட்டு வந்துருச்சு போயிடுச்சு அவ்வளோதானே, நல்லதாக தான் நினச்சிருந்தாங்க. இந்த 40 செகண்டுக்கு மனுஷன் நீ என்னை படுத்தின பாடு இருக்கே, ஓட்ஸுக்குண்டு உப்பு போடாத, சர்க்கரை போடாத, வெங்காயத்தை போடாத, காய்கறியை பண்ணாத, அதை பண்ணு இதை பண்ணு, ஒரு 6 மாதம் அவளை பாடாக படுத்திட்டு அது எல்லாமே அவளுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கிட்டே என்ன இந்த பாடுபடுத்தினேன் அப்படின்னு. ஆனால் என்றைக்குமே நம்ம ஒரு உண்மையாக ஒரு விஷயத்தில் இருந்தோம்னா அது அன்னைக்கு நமக்கு உதவி பண்ணாட்டம் ஏதாவது வகையில் அது நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றதில் எனக்கு அது இன்றைக்கி விடுதலை வரைக்கும் வந்து என்னை விட்டுருச்சு. இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்படி வெற்றி சார்ட்டு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா, வெற்றி சார் என்னை கூப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக நான் வழக்கம்போல் காமெடி படத்தை, ஏன்டா நான் பெரிய ரசிகை அவருக்கு. அப்போ அவர் படங்களில் ஏதோ நமக்கு ஒரு சீன் இருக்குது அப்படி தான் நினச்சி போனேன். போய் சாரை பார்த்தேன். சார் உட்காந்து ஒரு லைன் சொன்னாங்க. அந்த கதை சொல்லலே ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் இருந்து பண்ணுற சீன் அது. அப்போ கதை கேட்கலையே இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாமா, இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாமா, இந்த கேரக்டர் நம்ம பண்ண நமக்கு மைலேஜ் இருக்குமா அப்படின்னு நான் நோட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சொல்லி முடிச்சுட்டு இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறப்ப என்னது நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் நம்மளை தாண்டி போயிடுச்சு அப்படின்ட்டு யோசிச்சு அப்புறம் தான் சொல்லி முடிச்சுட்டு அதில் மெயினான ஒரு கேரக்டருக்கு சொல்லி அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப சாக்காச்சு, நம்பவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தேன். ஆமாம் சொல்லி அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றாரு. ரொம்ப நன்றிங்கண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கதையை தூக்கி ஓர வச்சிட்டாரு. ஓர வச்சதுக்கப்புறம் திருப்பி விடுதலைன்ற ஒரு கதை செலக்ட் பண்ணி இந்த லைனை சொல்லி இதில் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருந்துச்சு. ஏன்னா சாதாரண கேரக்டரில் ஒரு பிசி உடம்பு இருக்குது ஓகே, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒர்க் இருக்குது. 2 வெற்றிமாறன் சார் மேக்சிமம் லைவாக எடுப்பார். அந்த ஸோ பண்ண என்னென்னா என்னை அவர் நம்பினார் இல்லையா. வெற்றிமாறன் சார் இன்னைக்கு அவருக்காக எந்த ஹீரோக்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க, யார் சொன்னாலும் வெற்றிமாறன் சாருக்காக. ஆனால் அவர் ஒரு காமெடியனை கூப்பிட்டு என் கதை நாயகனா நீ நடி அப்படின்னு சொல்கிறாருண்டா ஏதோ ஒரு விதத்தில் என் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. அப்போ அதை விட நான் அவருக்கு பல மடங்கு நம்பிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தப்பு பண்ணிட்டோமோன்ற அந்த இது அவர் உணர்ந்துடக்கூடாதுன்றதை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் அவருக்கு அந்த உணர்வை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உண்மைக்கு டோட்டலாக என்னை சொசைட்டியில் என்னை அப்படியே என்னை மாற்றி விட்டுருச்சு அந்த படம். இந்த மேடையில் உங்கள் முன்னாடியே நான் அவருக்கு நன்றி சொல்கிறது எனக்கு பெருசாக நினைக்கிறேன். தேங்க்யூ வெற்றிமாறன் அண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த வெற்றிமாறன் அவர் படத்தில் நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. இங்கே இருக்கிற எல்லா சார்பாகவும் நாங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குன்றது தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் மாணவரே அடி வாங்கியிருக்கீங்கன்னு வேற சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அந்த குவிஸ் கொஸ்டின் நான் அது வேற வச்சுருந்தேன். உடம்புல எங்கெல்லாம் ஸ்டிச்சு இந்த படத்தில் இருக்குது? இந்த இங்கே ஒரு 4-5 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3, இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, இங்கே மணிக்கட்டில் நினைக்கிறேன்.
இருக்கும். ஒரு 9, 10, 11 இருக்கும். 10, 11 இடத்துல அடி வாங்கி தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த சூரி சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஒரு இப்ப மெடல் சார், மெடல். மெடல் தமிழ்நாட்டின் ஜாக்கி சான் சொல்லிடலாம் உங்களை அடுத்து. எனக்கு அவ்வளோ பேர் நமக்கு பாராட்டுறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல சார். அதை விட என்ன சார் வேணும்? சரி, எனக்கு இந்த படத்துல இந்த ஒரு கேள்வி தான். இப்போ நமக்கு ரெகுலரா வர ஒரு விஷயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு விஷயம் பண்ணணும், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா இது நல்லா வருது, இதே செஞ்சுட்டு போயிடுவோம் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்றவாங்க. உங்களுக்கும் இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த சிமிலாரிட்டி இருக்குது. இவங்களும் நிறைய பேர் புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன மோட்டிவேஷன்? இப்போ வெற்றிமாறன் கூப்பிடலனாலும் இது நடந்திருக்குமா? உங்களுக்கு அந்த 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 ஐடியா இருந்ததா, நம்ம ஒரு நாள் ஹீரோவா இது மாதிரி நல்ல கதை கிடைச்சா போய் பண்ணணும் அப்படின்றது? இல்லை, பொதுவாகவே வந்து சினிமாவில் ஒருத்தங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கிறப்ப, வளர்ந்து வர காமெடின்னு இருக்கப்ப எல்லா டேரக்டருமே முக்கியமானவங்க ஃபுல்லாக அந்த கதை, அந்த காமெடி ஹீரோவா எல்லா காமெடியுமே அணுகுவாங்க ஹீரோவா. அந்த மாதிரி எனக்கு நிறையா பேர் வந்து விடுதலைக்கு முன்னாடி நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நான் 100% முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்டா அது ரிஸ்க்கு, வேண்டாம். நம்ம வந்து நல்லா போயிட்டுருக்கு, 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிடாம கிடந்தா எப்போ சாப்பிட்றோம், பழையபடிக்கே தட்டை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒன்று வேண்டாம் ஜம்மி, என் ரூட்லேயே என்னை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன். வெற்றிமாறன் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை யாராவது கூப்பிட்டுருந்தா கூட கண்டிப்பாக நான் யோசிச்சிருப்பேன், வேணான்டா சொல்லியிருப்பேன். ஆனால் வெற்றிமாறன் அண்ணன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு துளி கூட நான் யோசிக்கவே இல்லை. ஏன்டா நான் வேற மாதிரி பக்குவப்பட்டு வெளியில் வருவேன் எனக்கு நம்பிக்கை அவர்கிட்ட போனேன். எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு கிட்டத்தட்ட பதில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்த பாராட்டுகள் இல்லையே, ஏன் இந்த படத்தை பற்றி மட்டும் நிறைய பேசுகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப பேசப்பட்ட படம். எந்த ஒரு பாராட்டு, பா என்னை வேற லெவலில் கொண்டு போய் விட்டுச்சுப்பா அப்படின்னு? நிறையா பாராட்டுகள் வந்துச்சு எனக்கு. சாதாரண கீழே அன்பு தம்பிகிட்ட இருந்து, ஆட்டோக்கார ஓட்டுற அண்ணன்ல இருந்து, இப்படி மேலுக்கு பல ஹீரோக்கள்கிட்ட இருந்து எல்லார்ட்டும் எனக்கு பாராட்டு வந்துச்சு. மறக்க முடியாத பாராட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட இருந்து. சார் பார்த்துட்டு கூப்பிட்டு அவ்வளோ பாராட்டினாங்க. அண்ணா தேர்ல நான் பார்த்த சூர்யா இது, என் பக்கத்தில் இருந்த சூர்யா எனக்கு நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பாராட்டினாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. உனக்கு ஒரு தலைவர், ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவர் பார்க்குற சினிமா கிடையாது, அவர் வாங்காத பாராட்டு கிடையாது, புகழ் இல்லாது. ஆனால் அவர் குறிப்பிட்டு நிறையா விஷயங்கள் சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு சூர்யா அப்படின்றாரு. சொல்லிட்டு லாஸ்ட் ஒன்று சொன்னார், உண்மையாக இருங்க, தொழிலை நம்புங்க சூரி, கண்டிப்பாக என்றைக்குமே கைவிடாது, தொழிலுக்கு உண்மையாக இருங்க, ஆல் தி பெஸ்ட், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்றாரு. சூப்பர் ஸ்டார் அவருக்கு மட்டும் சொல்ல, நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொழிலுக்கு உண்மையாக இருங்க அப்படின்ற வெரி வெரி பவர்ஃபுல் மெசேஜ். நம்மளுக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்குது. கடன்னு ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிஸி கேரியர் இருக்குது, ஒரு ஃபுல் டைம் சினிமா, கால் ஷீட், வேறு ஊரில் போய் நீங்கள் நடிக்க வேண்டிய இது. இந்த பக்கம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஆண்டர்ப்ரனராக 10 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் எப்படி நீங்கள் ஓவர்சீ பண்ணுறீங்க? இல்லை, என்னோட சினிமா தொழிலை நான் சரியாக அதை பயன்படுத்திக்கிறேன். கரெக்டாக டைம் கொடுத்து அதை நான் பார்த்துக்கிறேன். அதே நேரத்தில் என் குடும்பம் மூலம் ஹோட்டல் தொழிலை கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. டெய்லி பேசிக்கிறோம், காலையிலும் பேசிக்கிடுவோம், மத்தியானம் பேசிக்கிடுவோம், நைட்டு ரொம்ப நேரம் பேசுவோம். இந்த இன்னைக்கு எப்படி போச்சு, அந்த பிரான்ச் எப்படி இருந்துச்சு, அந்த பிரான்ச்சுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்னது என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டெய்லி ஏதாவது கஸ்டமர்கிட்ட என்ன ரிப்போர்ட் வருது எல்லாமே பேசிக்கிடுவோம். பேசிட்டு இது என்ன பண்ண, இது என்ன பண்ண ரைட்டு ஓகே. இதுலேருந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன மிஸ்டேக்கு, சாம்பார் ஒருவேளை இந்த கடையில் மட்டும் சாம்பார் இப்படி இருக்குது, மாஸ்டரை கூப்பிடு, என்னாச்சு, இல்லை சார் அது கொஞ்சம் இந்த டயத்துக்கு இந்த டயத்துக்கு போச்சு, ரைட்டு ஓகே, அப்போ இனிமேல் டயத்தை குறை. இப்போ சாம்பார் இறக்கிறியா, 40 நிமிஷத்துக்கு மேலே அந்த சாப்பாடு அவங்க வைக்காத, இம்மிடியாக புது சாம்பார் பண்ணு. இப்படி ஒன்று எல்லாமே டெய்லி பேசிக்கிறோம், அவ்வளோதான். சாம்பார் லெவல் வரைக்கும் பேசிக்கிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், வாழ்த்துக்களும் கூட. ஒரு ஒரு இந்த கொஸ்டின் என் தலையில் ஓடிட்டே இருக்க கொஸ்டின் தான். ஒரு நடிகர் அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவங்கள நேராக பார்க்கும் போது நிறைய வித்தியாசம் தெரியும் அவங்கக்கிட்ட. ஸ்க்ரீனில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் பழகிறதுலையும் இருக்கிறது ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட தனியாக பேசி பழகின எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆங்கிலத்தில் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. தரையில் கால் இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா அது சூரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பழகிறதுக்கு கீழே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? இன்றைக்கி புகழின் உச்சகட்டத்தில் இருக்கீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த பழசை மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பழசை மறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டியாக என்னை டெய்லி கையை பிடிச்சோ
இல்லை என்னை அட்வைஸ் பண்ணி என்னை கூட்டு போகிறக்கு யாருமே இல்லை, யாருமே வேணான்னு நான் நினைக்கிறேன். காரணம், நான் என் வீட்டிலேருந்து டெய்லி நான் ஷூட்டிங்க்கு எந்த பக்கம் போனாலும் 50 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பார்த்த இடம் தான் இருக்குது. நான் கயிறில் தொங்கின பில்டிங் தான் என்னைய பார்க்குது, நான் படுத்து கிடந்த அந்த இடம் தான் என்னைய பார்க்குது, எல்லாமே நான் வேலை செஞ்ச இடம் தான். ஸோ எதுங்கேயோ ஒரு இடத்துல நான் காருக்குள்ளே கால் மேலே கால் போட்டு பார்க்கலாமாப்ல. ஆக்சுவலி கம்மிங் மண்டே நான் அப்படி மாதிரி திமுறை ஏதாவது பேசினேன்னா அந்த பில்டிங் என்னை பார்க்கும். சூரி லுக் இங்கே இருப்பா, இங்கே பார் யாவும் இருக்கா, காலை கீழே போடு, கீழே இருக்குமா, அவ்வளோதாம்மா எப்பயும் போலப்போ இதுதான். ஸோ எங்கே போனாலும் என்னை அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது நான் மட்டும் இல்லை, என் குழந்தைகளுக்கும் என் மனைவிகளுக்கும் எங்கே போனாலும் என் குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த அவர் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றக்க அப்பாவுக்கு 23 வருஷம் ஆயிருக்குப்பா, சரியா, நீ வந்திருந்து காரில் இருக்கிற அப்பா அந்த போஸ்ட்டில் படுத்து கிடந்து காருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு என் குழந்தைக்கு எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், எப்போயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். லாஸ்ட் 2 questions. சினிமாவில் உங்களுக்கு ரோல் மாடல் யாரா இருக்காங்களா? யாருமே இல்லை, நானாக இருக்கேன். ரொம்ப சிறப்பான ஆன்சர். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? காரணம் வேண்டாம், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் மண்ணையும் மண் சார்ந்த மக்களையும் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் பலனதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களை பார்க்குறேன், நான் ஏதாவது ரோல் இருப்பேன், நான் உங்ககிட்ட இந்த நான் எடுத்துக்கிருவேன். நான் அவங்கள பார்க்குறேன், அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி வியாபாரியை பார்ப்பேன், ஒரு ஹோட்டலுக்கு போன ஒரு ஓனரை பார்ப்பேன், ஒரு மேனேஜரை பார்ப்பேன், ஒரு ஆட்டோக்காரை பார்ப்பேன், யாரை வேண்டாம் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு எங்கே தேவைன்னு அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். பிரில்லியன்ட். இப்போ அடுத்து வர படத்தில் சூரி சாரை ஒரு காமெடியனாக பார்ப்போமா, ஹீரோவை பார்ப்போமா அப்படின்றது ஏதாவது நிர்ணயிச்சு வச்சுருக்கீங்களா நீங்கள்? நடிகனாக பார்த்தா போதும். பஞ்ச் டைலாக அடிக்கிறாரு வேலுமணி சார். உங்களுக்கு காம்படிஷனாக ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் சார் இங்கே. லாஸ்ட் அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஆன் த டாட் த டைம். இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு உங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சூரி சார்? மெசேஜ் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. உண்மையாக இருங்க, உழைப்பு மேலே நம்பிக்கை வைங்க, உண்மையான ஆரோக்கியத்து மேலே நம்பிக்கை வைங்க. இந்த உண்மை, உழைப்பு, ஆரோக்கியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்ம நல்லா இருப்போம்னு தோணுது, நம்ம லைஃப் சூப்பராகும்னு தோணுது. சூப்பர். Thank you very much. Ladies and gentlemen, please put your hands together to actor Suri and a business magnate ன்னு சொல்லலாம். நல்லா கைத்தட்டிடலாமே ஒரு முறை அவருக்காக. சிறப்பா. Thank you very much Suri sir. Such a pleasure talking to you.